காய் பழமாகணும். ஒன்று கொடாப்பி வச்சு காய வைக்கணும், பழக்கணும், இல்லைன்னா தானாக பழக்கணும். இது ரெண்டு விதமாக இருக்கும். இன்னும் கொடாப்பு வச்சு பழுக்கிறது இருக்குது, தானாக பழுக்கிறது. எல்லாரும் ரொம்ப நல்ல வித்தையை பண்ணீங்க. ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, எல்லாருக்கும் நல்லா தவம் வந்திருக்கு இன்னைக்கு. நான் அற்புதமாக செஞ்சீங்க. எழுந்திரிச்சு பார்ப்பேன் இடையில. அதாவது உடல் நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறோம். அது ஒன்று. நீங்கள் 3/4 மணி நேரம் எப்படி தவம் செஞ்சாலும் நிஷ்டை அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுங்க, அவ்வளோ அதை ஒழுங்காக செய்யணும். அப்படியே உங்களுக்கு அப்படியே அந்த நிலை கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த தவத்தை சரியாக செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதான் மகான்கள்லாம் சொல்கிறது இங்கே தான்ப்பா இருக்குது அப்படி. வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், மற்றொருவருக்கு எட்டாத புஷ்பம், இறையாத தீர்த்தம், இனி முடித்து கட்டாத லிங்கம், கருதாத உள்ளம், கருத்தினுள்ளே முட்டாத பூஜை. இதுக்காக வெளிச்சிதான் இப்போ சொன்னப்பா. எனக்கு பல வருஷம் கழிச்சு தான் இதுக்கு பதில் கிடைச்சது. எட்டாத சக்கரம்னா என்னன்னு பெல்ட்டுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இங்கே தான்ப்பா இருக்கு. பேசாத ஒன்று எல்லாம் தெரியாதது பேச, மற்றொருக்கு எட்டாத புஷ்பம், இறையாத தீர்த்தம், தீர்த்தாங்க, இனி முடித்து கட்டாத லிங்கம், லிங்கம் தான். கருதாத உள்ளும் கருத்தினுள்ளே முட்டாத பூஜை குருநாதன் முடிந்தது. இவ்வளோ பெரிய விளக்கத்தை நீ சொல்லிட்டியப்பா. ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு 59 வயசு ஆயிடுச்சு. ஐயா சொல்றாங்கப்பா, இதுல நிலைச்சி 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 வந்தாதான். விட்டு விடாதே, உடம்பு பிடியாக பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லுவார் நித்யானந்தர். விட்டு விடாதே மனித பிறப்பு, உடம்பு பிடியாக பிடித்துக்கொள் இதை அப்படின்னு பாரு. ஏன்னா நம்ம பிடிக்கிறது விட்டுறாம பிடிக்கிறது. அதான் ஐயா தவத்தை கூட்டி கூட்டி பாருங்க. இன்னைக்கு ஒரு 3/4 மணி நேரம் தவம் செஞ்சோம், நாளைக்கு ஒரு மணி நேரம் தவம் செஞ்சு பார்ப்போமே. ஒரு முயற்சி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். பாண்டிச்சேரியில் ஒருத்தர் பேசுகிறார், நீங்கள் 2 மணி நேரம் தவம் வைங்க ஐயா. 1 மணி நேரத்துக்கு இங்கே தவிக்குதுங்க ஐயா. நம்ம 2 மணி நேரம் எங்கே செய்கிறது? அது மாதிரி ஒவ்வொரு மனிதருக்குள்ளாக உடலுக்குள்ளே உடல் அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, உடல் வலுவு, சுகம், செல்வம், 7 விதமான சம்பத்துக்களும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு தயாராக கொடுத்து வச்சுருக்கான் ஆண்டவன். அந்த அனுபவிக்கிறதுக்கு இந்த உடலை கொடுத்துருக்காங்க. உடலுக்குள்ளால எல்லா ரகசியமும் அழைச்சிட்டான். எல்லா ரகசியமும் உடலில் இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியல. ஆனால் தெரிஞ்சுக்கிறவங்க சொன்னாலும் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு இங்கே முட்டை ரொம்ப இருக்கும். கழிவுப் பொருள்கள் ரொம்ப சேர்த்து வச்சுருக்கோம், குப்பைகள் ரொம்ப சேர்த்து வச்சுருக்கோம். அதுக்குள்ளாதான் வெளியில் ஒன்றும் இல்லைப்பா, இதுக்குள்ளே இருக்க மண்டைக்குள்ளே மூச்சு ஓட ஆரம்பிச்சிட்டுன்னா அண்டத்துக்குள்ளே எல்லாமே தெரியும். இந்த மண்டைக்குள்ளே மூச்சு ஓடும். கும்பகோணம் இங்கே தான் இருக்குது. கும்பத்தில் ஒரு கோணம், நான் கும்பகோணம், கும்பத்தில் ஒரு கோணம். அந்த கும்பத்தில் ஒரு கோணத்தை கண்டுவிட்டால் அதான் வழி. எல்லாம் கும்பகோணத்துக்கு தான் போயிருக்காங்க. இந்த அறிவு பசி உள்ளவங்களுக்கு அது ஈஸியாக கிடைக்கும். மனதோடு நம்ம பழகிட்டே இருக்கோம். மனம் போன போக்கெல்லாம் போக்க வேண்டாம். மாற்றானை, அதே மனசை மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம். அந்த மனசை எப்போதும் உறவு நம்ப, அறிவோட இணைஞ்சிங்க. அந்த அறிவு தான் தெய்வம். அந்த மெய்ப்பொருளை உணர்வதற்கு தான் நம்ம இந்த இவ்வளவு விளக்கத்தை நம்ம செயல்படுத்துகிறோம், செயலாக்கி கொண்டு இருக்கோம். எங்கெங்கே சமாதிக்கு போகிறோமோ அங்கெங்கே சமாதியுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்குது. ஆனால் சமாதியுடைய ஆற்றல் கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஆனந்தப்படுறது ஒன்று, அற்புதமாக நினைக்கிறதுல ஒன்றும் ஒரு பிரச்சனை. அங்கே இருக்கு அதிசயங்கள். அப்பா செய்கிற அதிசயங்கள்லாம் சொல்கிறதில்ல. அப்பா அதிசயங்கள் அதில் மனம் வச்சுக்காதீங்க, அதிலே போயிடுவீங்க.
அதிலே வந்து நான் சொன்னதை யார் வந்து 27வது ஒரு சென்டென்ஸில் வரும் நடவடிக்கைக்கிறோம், யார் ஒருவர் நான் சொன்னபடி செய்தானோ அவனுக்கிட்டே நான் இருக்கேன்ப்பா, அவங்ககிட்டே நான் இருக்கேன், நான் சொன்னதை செஞ்சுக்கிட்டே தான் அவன்கிட்டே நான் இருக்கேன்ப்பா. அதே மாதிரி இறைவனுடைய கருணை குருவுடைய ஆற்றல். ஏன்னா குருன்னா யாரு? நேரடியாக சிவபெருமான் வர முடியுமா? யாரா நீ வேகம் போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி திருப்பதி சாமி வந்தா அப்படியே நாமம் போட்டு வந்தா யாரா நீ வேஷம் போட்டு வந்த? இறைவன் வந்து ஒரு மனிதன் மூலியமாக ஏற்படுத்தி கொடுத்ததுதான் அது. குருவே இறைவனாக, அந்த இறைவனே குருவாக வந்து நமக்கு எல்லாம் எடுத்து கொடுத்து ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொரு குருமார்கள் வராங்க. இப்போ ஒரு தடவை வந்து சாமிலிங்க அடிகள், அடுத்தபடி ஐயா என் அப்பன் வருகிறான்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் ஆனால் அப்பன் யார்? அவர் சட்டம் போடுவோம்னு சொல்லியிருக்கு. ஆமா, இந்த சட்டம் போடுவோம். ஆமா, சட்டம் வந்துட்டாரு, ஆனா கொடுத்துட்டாரு. ஆனால் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இங்க வாங்கிற தயாரா இருக்கியா? ஆனால் எனக்கு நஷ்டம் கிடையாது, வாங்கிட்டா அவனுக்கு லாபம். இந்த கருத்தை நம்ம வந்து எப்போதுமே மனசுல வச்சு, ஏன்னா ஏற்றி இறக்கும் எதிர்காலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இங்கில்லை, காற்றை பிடிக்கும் கணக்காய்வார் கூற்றை விதைக்கும் புரிகிறது. அதாவது எமனையே தள்ளி ஒழியக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மூச்சு கொண்டு அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இதெல்லாம் வந்து இந்த மூச்சில தான்ப்பா இருக்கு அப்படிங்கிற சொல்றது தான் இந்த முழுமையான ஒரு பயிற்சி முறை. அதாவது நம்ம இழுக்கிறப்போ முள்ளமா இழுங்க, முள்ளமாகும். அதான் பெருமூச்சு விட்டா வராது. கண்டத்துலேருந்து மேலே இருக்கும், கீழே விடும். ஆனால் ஸ்லோ. இங்கே வச்சு பாருங்க, மூச்சு வராது. மூக்கால் எவன் ஒருவன் மூச்சை விடவில்லையோ அவன் சித்தனாகிறான் அப்படின்னு வித்யாவன் சொல்கிறான். அந்த மூச்சு உள் மண்டைக்குள்ளேயே ஓடக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைத்து விட்டால் அது அவங்கவுங்க டச் பண்ணி நிஷ்டை அப்படின்னு சொல்கிறப்ப பாருங்க மூச்சு வரும். வெளியில் இப்போன்னா நீங்கள் சரியாக செய்கிறீங்கன்னா, நான் சரியாக செய்கிறேன்னு ஐயா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்து நிஷ்டை அப்படின்னு சொல்லிட்டா நிச்சயம் வச்சுப்பாங்க. கோடு மாதிரி படியாது, வெறும் விஷம்தான். அந்த நிஷ்டையில் நீங்கள் இருக்க பழகும் எல்லாமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க, யாராவது ஒருத்தர் மூலியமாக அந்த பதில் வந்துகிட்டே இருக்கும். எந்த மனிதன் மூலியமாக அந்த பதில் வந்துகிட்டே இருக்கும். எந்த செயலுக்கும் சரி, எந்த சொல்லுக்கும் சரி, எந்த எண்ணங்களுக்கும் சரி, அந்த பதில் வந்துகிட்டே இருக்கும். அப்பா சொல்லுவார், நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதுப்பா, நீ படித்து நீ வந்து ஒரு காரணத்தை என்ன இல்லைன்னா அந்த புத்தகத்தை பிழைத்து பாரு, அதே பதில் இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு சித்த வேதத்தில் பதில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமாக நம்ம நடந்துக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைச்சிடும். இது ஜபம் செய்கிறப்போ இப்போ 3 மணி ஜபம்லாம் செய்கிறீங்க, இந்த ஆள் முழுவதும் நிறைஞ்சி இருக்கின்ற ஆற்றல். ஏன்னா உலக நன்மை கருதியே தன் வாழ்வை அர்ப்பணித்த மகான்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்காங்க. என்ன உலக நன்மை கருதியே தன் வாழ்வை அர்ப்பணித்த மகான்கள், யோகிகள், ஞானிகள், அறிஞர் பெருமக்கள், ஆன்மீக சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் இங்கே கூடி தவம் செய்கிறதுக்கு வர்றாங்க. எல்லாரும் மனசுலையும் குடிகொள்றாங்க. இந்த ஆற்றல் கூடி நமக்கு இந்த உலகம் முழுவதும் நன்மை செய்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த உயிர்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதுதான் என்ன செய்ய போகிற இது கற்றுக்கிட்டு ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்குறான், என்ன செய்யப்பா இதை கற்றுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம்? ஏதோ ஒரு நன்மை செய்யப்போம், நமக்குள்ளே இருக்கணும். இந்த உலக நன்மைக்காக நம்ம இதை கற்றுக்கிட்டு வளர்த்து இப்போ 30 பேர் வந்திருக்கீங்கன்னா ஐயாவுடைய ஆற்றல் குருபிரானம் இந்த மனிதன் மூலியமாக இங்கே ஆற்றல் பரவ வேண்டும், எனது ஆற்றல் அப்படின்னு நினைச்சாரு, கொடுத்துட்டாங்க. ஆனால் அது நிர்வாகம் பண்ண வேண்டிய பொறுப்போ, அது நிர்வாகம் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலோ உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த கிடைத்த ஆற்றலை இந்த மக்களுக்காக உதவி செய்து நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம். உடல்நலம் அறிவோடு செல்வம் கீர்த்தி உயர்வடைந்து மென்மேலும் சிறப்பாய் வாழ்வோம். உண்மையற்றிருந்து உண்மைக்கும் இருளிருந்து பேரத்தையும் இறப்பிலிருந்து இரவா நிலைக்கும் எங்களை வழிநடத்துவாயாக. நமஸ்காரம்.